ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Consumption of drugs is against law and injurious to health. போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். நீங்கதான் இருக்கியா? கதை கேட்க மாட்டேமா? நான் உன்னை வீட்டில் தான் தேடிட்டு இருக்கேன். நீ பார்த்து இங்கே நின்றுட்டு இருக்க. சரி, வெட்டியாக தானே இருக்கேன். ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்க. மைண்டே சரியில்லை, சும்மா தலைக்கு போயிடு. மைண்டு சரியில்லை உங்கள் கையில் என்ன இல்லை, பொதுவாக மைண்டு சரியில்லைன்னா பசங்க தம்மு கிம்மு அடிப்பாங்களே, அதான் எங்கே வயசு வச்சிருக்கோன்னு பார்த்தேன். அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னது விட்டுட்டியா? நீயோ? ஐயோ, கேன்சர் கீன்சர் வந்துச்சா இல்லை? என்னை பாரு, நந்தம் முகேஷ்ன்ற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? சாரி 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 சாரி, அப்படின்னா தான் நடந்துச்சு. நீயே சொல்ல. அதெல்லாம் அந்த ஒருத்தனால. ஒருத்தனையா? அப்பா சாமி, ஓவராக சஸ்பென்ஸ் வைக்காம தின்னாதான் நடந்துச்சு, சொல்லி தொலையேன். இன்னைக்கு அந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்போ தான் டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வந்துட்டு. ஆனால் அன்னைக்கு அவனோட நல்லதுக்காக மாமா அவன் கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இன்டர்வியூக்கு அட்டெண்ட் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லியிருப்பா. ம், சரிம்மா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? சொல்றா காக்கா. டேய் அம்ரா, மறைக்காம எனக்கு ஒரு உண்மையாக சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டா இல்லையா? என்னடா காலைல உன்னோட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? டேய் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சொல்கிறா பொண்ணாக்கு. டேய் என் ஃப்ரெண்டுடா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர்ரா. சரி சொல்லு, என்னாச்சு? மூஞ்சி பேர் தெரியாத லவர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கும் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? டேய் அதுக்கு என்னடா, சிறப்பாக பண்ணிடுவோம். சரி, சுற்றி வச்சு பேசாமல் விஷயத்த சொல்லு. எப்போ ஜம்ப்பு? டே அந்த அளவுக்கெல்லாம் இல்லைடா, சும்மா யாரோட அவுட்டிங் போகலான்னு இருக்கேன். ரேவன் இருந்தால் யாழ் முன்னாடி கொஞ்சம் கெத்தாக இருக்கும், அதுதான் கேட்டேன். சை, அவ்வளோதானா? சரி விடு, இப்போ எங்கே வரணும் நான் சொல்லு. உனக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தான், பொம்னலி பஸ் ஸ்டாப்பு. டே உனக்கு அங்கே வந்தால் ஏதோ ஞாபகம் வரும்னு தெரியும். ஆனால் உனக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சு சொன்னல, நானும் இன்னும் ட்ராப் பண்ணிடுறேன். சரியா? நீ பொம்னலி நான் கரப்பள்ளியா பஸ் ஸ்டாப் வந்துடுறேன். சரியா? நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். இன்டர்வியூ போகிறதும் போகிற சேவிங் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தா கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருந்திருக்கும் இல்லையாப்பா? ஏமா ஏன் இது டீசெண்டாக இல்லையா? தோணிச்சு சொன்னேன்ப்பா. சரிம்மா, எனக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னப்பாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, டைம் ஆச்சு, வரேன். ஒரு நிமிஷம் இருப்பா அமரா. பொறுமையா உஷாரா போயிட்டு வாப்பா. சரி, அவன் வந்துட்டான், நீ வை, நான் வரேன். இல்லைடா சாரி, அவன் கூட பேசிட்டு இருந்தேண்ணா, நீ வந்ததே கவனிக்கல. என்னடா ஷர்ட் மட்டும் எப்படி கழட்டி இருக்க? என்னடா நல்லா கெத்தாக போகணும்டா இன்டர்வியூக்கு. டே ப்ரோ, டே வாடா, என்னடா பண்ற?
டேய் என்னடா பண்ண பார்த்தேன்? யோ டேய் என்னடா எவனுக்கும் சலம் போடுற? ஏய் குசும்பே, அவர் தான் எங்கள் ஏரியாவில் ஜோர்தா கை தெரியுமா? வாடா. நான் பார்த்தா நீ வண்டி ஓட்டுற மாதிரி தெரில. வா நோரு, மாமா சொன்ன அதே இடம் தானே. ஏய் வாடா. இன்னும் அவ்வளோ பெரிய டேய் தா என்னடா பண்ணுற? பாத்திர கீத்திர போகிறான்டா, வாடா. ஏய் அவ்வளோ ஆஃபீஸ் வந்துச்சு பாடுறா. சரிடா, ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூ நல்லா பண்ணு. இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்ணு. நான் இங்கே தான் பக்கத்தில் குவாரி ரோட்டில் இருப்பேன். முடிஞ்சிருந்து கால் பண்ணி நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரியா? ஆமாம், அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பசங்க கூட உனக்கு என்னடா வேலை? என்னது? அவங்கள உன்னை பார்த்தா சலம் அடிச்சுட்டு போனாங்க. யார்? சரி, அங்கே வெயிட் பண்ணிருப்பா அவ. நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்ணு, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? வரட்டா? சரிடா, பாய். பத்திரம். ஃபைலு டேய் ஐயோ சொன்னேன் குவாரி. டைமை என்ன பண்ணுறது? இவனை கூப்பிடலாமா? இவன் வேறு ஆள் கூட இருக்கேன்னு சொன்னானே. சரி, இன்னைக்கு இன்ட்ரிக்கு போன மாதிரி தான். பாட்டில் உருளது பாடுறா டேய். ஏய் நீயே காலி பண்ணிடாத புறா டேய். ஏய் அவனை க்ரஷ் பண்ண சொல்லாது போடு. மூஞ்சிக்கே விட்றான் போல டேய். என்ன டேய் டேய் என்னடா, எனக்கு தான் இந்த ஸ்மோக் பிடிக்காதுன்னு தெரியும்ல. போடா. ஏய் என்ன ஓய் சைலண்டாக இருக்குது, பாட்டு போட்டு ஓய். ஐயோ போச்சு போச்சு போச்சு. அவன்தான், எனக்கு தெரியும். அவனை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு அவன்தான்டா. டே மச்சான், ஒரு வேளை அவன் தான் லத்தியை கூட்டு வந்துருப்பானோ? ஐயோ காலையில் பார்க்கும்போதே நினச்சேன். ஐயோ சரியில்லை. மொபைலா போடா போ. உனக்காக ஃபோனை கையில் வச்சு காத்திருப்பாங்க பாரு. பேசுகிறான். நல்லா ஏரோப்ளைனில் ஏற்றி விட்டு அனுப்பிடுவாங்கடா பைத்தியக்காரப்பைய. எப்பா டேய் 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 சிரிப்பழகா, தயவு செஞ்சு டேய் 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 தயவு செஞ்சு உன் சிரிப்பு நிப்பாட்டு. போயிட்டு போலீஸ் போயிட்டாங்களான்னு பார்த்து சொல்கிறா. போடா டேய். ஐயோ இவன் வேற ட்ரிப்பாயிட்டு உயிரான். போச்சு பாட்டில் செத்தோடாம அடிங்க. ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. பேசாதடா. உனக்கு என்னடா ரியா போயிட்டு வரதெல்லாம் உங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவ? எனக்கு அப்படியா? சொல்றா எனக்கு அப்படியா? நல்லா மிளகா பொடி போட்டு அப்படியே ஏத்துறப்போ என் குண்டி வலி எனக்கு தான்டா தெரியும். புரியுதா? பேசுறான் பாரு. என்னது ரியாபா? போச்சு போச்சு, வீட்டுல தெரிஞ்சா நான் கொன்னே போட்டுருவாங்க. இருக்கிற டென்ஷன்ல இவன் ஒருத்தன் ஒத்தா என்னடா பேசிட்டு இருக்க? ஐயோ இவன் வேற எரிச்சல் புண்டை கிளப்புற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானே. சாமி எப்படியாச்சும் இந்த மோசமான கும்பல் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருப்பா. இனிமேல் என்ன ஆனாலும் இந்த மாதிரி ஆளும் கூட சேரவே மாட்டப்பா. ஏய் கோத்த என்னடா பேசுறான்? இவனை கொல்ல போறோம்.
டேய் இவனை கொன்னா என்ன யூஸ், அதுவே அவனை கொன்னா எல்லாம் சேஃப். யோசிச்சு பாரு. என்னது கொலையா? அவ்வளோதான், போச்சு போச்சு, கன்ஃபார்ம் ஜெயிலு தான். என்னது கொலையா? டேய் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரா? நீ ஒரு சைக்கோனா, அவன் உன்னை விட பெரிய சைக்கோடா. அவனை போட்டு தொடர்றதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. நீ நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லாருக்கும் சலாம் வச்சுட்டு போற? உனக்கும் உங்க ஏரியால பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்குதானே? யோசி. சரி விடுறா டேய், விடுறா. நீ பொழிச்சுக்க. சரி என்ன டைலாக்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் அவனை நினச்சா தானே பயமாக இருக்கு. நீ அவனை பற்றி கவலைப்படாத, அவனை நான் போடுறேன். நீ என் கூட சும்மா நின்னா மட்டும் போதும். இப்போ என்ன, உனக்கு பயம் போகணும் அவ்வளோதானே? ஏய் ஓட்ட, அந்த சைத்தான கூடுறா. அண்ணா நீங்கள் வேணா போயிட்டு வாங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. நான் இப்படியே போயிடுறேண்ணா. அவங்க வேற என் அண்ணா ஃப்ரெண்டு, சும்மா தெரிஞ்சா பிரச்சனை ஆகுண்ணா. என்னை விட்டுருக்கண்ணா, நான் போயிடுறேண்ணா. டேய் அவன் இருந்தா தானே தெரியறதுக்கு. டேய் ஓட்ட, சைடில் ஜம்ப் ஆகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. இப்போ அவனை போட்டு நாளைக்கு நீயும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து போட்டிங்கன்னு போலீஸ்கிட்ட பசர் பண்ணிடுவேன். அப்புறம் லைஃப் லாங் லத்தி கஜா தான். ஐயோ, இருக்கிற பீதியில் இன்னும் பயம் கொடுத்துறாங்களே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே. டேய் அதெல்லாம் ஓகே, அவனை ஏதோ சொதப்பிட்டான்னா என்னடா பண்ணுறது? இவனே ரொம்ப குழம்பு போயிருக்கான்டா. டேய் இவனை மாதிரி ஆளுங்களை சாதாரணமாக நினச்சிக்காத. பயத்தில் இந்த மாதிரி பெரிய சம்பவம் பண்ணுறப்போ நம்மள மாதிரி ஷார்ப்பு கையை விட இவனை மாதிரி சின்ன பசங்க தாண்டா இறங்கி செய்வாங்கடா. இந்த இழு. டேய் ஆமாம், நீ காலையிலேருந்து ஏதோ மார்க்கமாகவே இருக்கியே, ஏதோ சரியில்லையே. டேய் உண்மையை சொல்லு, நீ யாரோட ஆள்? எதுக்காக இதெல்லாம்? டேய் எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? நிஜம் சொல்லு. அதுவா, எல்லாம் போதைக்காக. இந்த புடி அடி அடி கொடலை இருக்க. பாத்துரா, பார்த்து உட்காரு. இரு, நான் அவங்க போயிட்டாங்களா பார்க்குறேன். சரியா? இல்லடா பண்ணி போச்ச, ஏன்டா இப்படி மாறின? ஓ எந்திரா. டேய் போலீஸ் போயிட்டாங்களா? போலீஸா? கூட்டம் வந்த உனக்கே தெரிலனா எனக்கு எப்படா தெரியும்? யாரா? யார் கூப்பிட்டு வந்தா? ஏய் நீ நல்லவனா மாறிட்டன்றதுக்காக எங்களை ஏன்டா தொல்லை பண்ற? ஏய் இப்போ நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை. நானே இப்போ கொல்ல வெறியில் இருக்கேன்.
சும்மா என் மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள சைலண்ட்டாக போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஹேய், என்னடா அவன் பாடுறா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இவர் குலவரில் இருக்காராமா. ஏண்டா நாங்களாம் பெரிய ஆளாக்க தேவையில்லையா? ஏய், இவன் கிட்ட எல்லாம் என்னடா பேசிக்கிட்டா? யாரு? நானா? இல்லை நம்புனம் பாரு. ஏய், உன் வேலை முடிஞ்சு ஒதுங்கடா. சொல்லிக்கிட்ட இருக்க நானா பிடிக்கிறேன். ஏய் புறா, வாரியில போடா. ஹேய், யாரோ வராங்க மச்சான். யாரா அவங்க? போனதோட இங்கே தானே அவங்க ஒருத்தனை செஞ்சோம், சரியான இடத்துல வந்து மாட்டியிருக்கான். இப்போ நான் இன்னைக்கு போடாம கூடாது. எல்லாம் நம்ம பசங்க தான், வாங்கடா. டூல்ஸ் எங்கடா? போறா, இதெல்லாம் ஒரு டூல்ஸா? ஏதாவது கல் எடுத்துட்டு வாங்கடா. கல்ல போட்டு அடிக்காதீங்கண்ணா. உங்க ஃப்ரெண்டு தம்பினா நான். ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் கிட்ட இருந்து நான் காப்பாத்துங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா காப்பாத்துங்கண்ணா. உனக்கு என்னடா உங்களோட வேலை? அண்ணா என்னை ரொம்ப மிரட்டுறாங்கண்ணா, அடிக்கிறாங்கண்ணா, போலீஸ் கேஸு பிளாக்மெயில் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணா. அதனால தானே இங்கே வந்தேன். எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய், இனிமேலாச்சும் பழங்க கூட பார்த்து பழகு. எங்கேயாவது போயிடு போ. சரிண்ணா. அண்ணா இன்னைக்கு நாளைக்காச்சு அண்ணன் கண்டிப்பா போட்டு கொடுத்துருவீங்க. அந்த பயத்தோட நான் வாழ முடியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணினா அவங்க போட்டு தள்ளிடுறேன்னா செத்து போயிடுங்க. நான் தான் சொன்னேன்ல, போ போ புடி போ. பரண மச்சான். அவனை விடுங்கடா. இல்லடா. ஐயோ டே அமரா, டே இல்லடா. டே ஐயோ ஐயோ, இந்த பலா போன போதைக்கு என் ஃப்ரெண்டு நானே கொண்டுட்டே. கரெக்டாக பார்த்துட்டியா? செத்துட்டானா? இல்லடா. ஐயோ பா, ஐயோ டே இல்லடா. மாமா ஹலோ, எங்கடா இருக்க? இன்டர்வியூ அட்டெண்ட் ஆகல கிளையன்ட் சொல்றாங்க. நவீன், நீயாப்பா? எங்க இருக்கீங்க? என்ன என்னமோ உளறிட்டு இருக்க? அம்மா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சரிப்பா, எப்படியாச்சும் நீ கிளினிக் வந்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளினிக் வந்துடுறேன். ரெடி பண்ணி
டேய் இல்லைடா, டேய் இல்லைடா, இவனா போயிடலண்ணா, இல்லைடா. இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கான். சரி இது அதான் இப்போ அவங்க சரியாயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நீ ஃபீல் பண்ணாங்க. பேசிட்டு டைம் போனதே தெரியல. நீ போய் படுத்து தூங்க போ, நான் வரேன். ஓய் திக்கில், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இப்போ ஏன் தலை தின்ன மாதிரி அவங்க தலை எதுவும் தின்ன போவாது, சரியா? நோ அந்த ஒருத்தனை தவிர. அது வெளுக்க போகிறோம். இதோ பாரா, ஆஃப்டர் ஆல் நீ வாங்கி தர டீ பண்ணக்காக வெறும் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெளியே கூட்டின்னு வரல. ஏதோ இத்தனை நாள் வீட்டிலேருந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னியே, அதுக்காக தான் யாருக்கு தெரியாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை வெளியே கூட்டின்னு வரேன். டேய் இதோட 8 வாட்டி சொல்லிட்டு அப்போ தெரியுது இல்லை, சீக்கிரமாக ஏதோ ஒரு கடை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா. சரி டென்ஷன் அப்படியா? அங்கே முன்னாடி ரைட் எடு. அங்கேயா? அங்கே தான் போ. எங்கே? அங்கேயா? சரிடா, உனக்கு என்னென்னு வாங்கிக்கோ. சரி, உனக்கு பால் தானே? எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு மட்டும் என்னது வேணாமா? சகுனமே சரியில்லையே. சேட்டா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்க. நான் சொன்னது அவர் கேட்டுச்சா? கண்டுக்காமே போகிறாரே. இல்லைடா, நான் தெரியாம தான் கேட்குறேன். வரும்போது இவ்வளோ கடை தெரிஞ்சிச்சுல்ல, அது எல்லாம் விட்டுட்டு இதுவும் கண்ணில் பட்டுச்சு. சேட்டா டேய் டீ லேலோ, நான் உங்களுக்கு 10 ரூபாய் பிஸ்கட் தரேன். இங்கே தான் டீ நல்லா இருக்கும், சரியா? போய் குடி போ. இவன் தான் டீயே குடிக்க மாட்டேனே, இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் ஏன் இப்படி பார்த்துட்ருக்கா? இந்த இடம் இது பார்த்தமா இருக்கு. டேய், இது வந்து உங்கள் ஆள் ஏரியா தானே? மாமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனால் எங்கே உனக்கு உண்மை சொன்னால் வரமாட்டியோன்னு தான் உனக்கு போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். உனக்கும் அவளுக்கு தான் பிரேக்கப் ஆச்சு தானே? அந்த டிப்ரெஷன் வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. ஏன்டா மறுபடியும் அந்த குளிப்பறிவு வீரா? பிரேக்கப்பா? யார் சொன்னா? அன்றைக்கி ஏதோ எனக்கு அவளுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போட்டோம், அதை போய் பிரேக்கப்பா போடா. டேய் அமரா, அது இல்லைடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வர்றா, வலி இருந்ததுனால வலி தெரிய வரல, வலி இருக்கிறதுனால தான் வலியோடு வந்திருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, சும்மா இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. இப்படியே பேசினேன் தான், நான் பேசுகிறது யாருக்கு புரியாமல் போயிடும். ஏய் அமரா, நிஜமாக சொல்லு, நீ உன்னோட ஆள் தானே லவ் பண்ணுற? என்னடா வந்து? இல்லை, உங்கள் ஆள் வரும்னு நினச்சா உங்கள் அண்ணன் வந்துட்டுருக்கா. எங்கடா? அங்கே பார். சரி, அவங்க போன பிறகு சொல்லு. இப்போ ஏதாச்சும் பண்ணுவேண்ணே, இவனை என்ன பண்ணுறது? அவங்க அண்ணா போயிட்டா பாடுறா. நிஜமாவா? நிஜமாக தான். அங்கே பாரு. மாட்டினியா ஜமாய்? என்னண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இது என்ன அடி? சும்மா நின்றுக்கிறப்போ ஒரு நாய் குறுக்கு வந்துச்சு. அப்படியா? சேட்டா 10 லிட்டர் ஆலோ. என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஒரு சின்ன. நீ என்ன இந்த பக்கம் மீட் பண்ணலான்னு? இல்லை, நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு. அப்படியா? சரிடா, பார்த்துக்கோ. சரி சரிப்பா, வரேன். நான் வீட்டில் எல்லாரையும் கேட்டதா? சரி. அவ்வளோதான். இனிமேல் ஒரு ராணி வந்த மாதிரி தான். கிளம்பா வா.
கொஞ்ச நேரம் ப்ளீஸ் இவன் என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் போலியே. இன்னைக்கு எந்த பஞ்சாயத்து கூட்டு போறானோ. The person you are calling is not answering. குரு, இத்தனை நாளும் ஆள் கூட சுற்றிட்டு இருந்தவன் செத்துட்டோன்னு நினச்சோமே. ஆனால் அவள் இன்னும் சாகலை குரு. அவள் இப்போ என் கண் முன்னாடி தான் இருக்கான். ட்ராகன் என் கிட்ட தான் இருக்குது. சொல்லு குரு, போட்டுருவா. டேய் தங்கம், குட்டப்பா சாமிக்கு வச்ச வேண்டுதல் பழிச்சிச்சுடா. இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தம்மு தானம் தான்டா. டேய் என்ன சொன்ன? அவனை நீ போட்டுடுவியா? அவன் இத்தனை மாசமா தவமா கெச்ச பொக்கிஷன்டா. அவனை நான் தான் ருசிச்சு கொல்லணும். நீ அவனை நல்லா இன்ச்சு பை இன்ச்சா ஃபாலோ பண்ணு. டேய் பாட்கோ, அவன் செத்தாக்கா ஒத்தா நீ செத்துடுவ. புரிஞ்சதா? உனக்கு ஏன் கையில தர சாவு. ஓகே. இன்னும் எவ்வளோ நான் வெயிட் பண்ணது. அந்த பொண்ணு பார்த்தா வர மாதிரி தெரியல. நீ இல்லைன்னு தெரிஞ்சு அம்மாவை பேசி கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த பொண்ணு கேத்ரின் ஏனாலும் சமாளிக்க முடியப்பா. உன்னை நான் தான் கூடுவேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான், என்னை சாமாயிடுவா. வா கிளம்பலாம். ப்ளீஸ் லாஸ்ட் 2 minutes. உனக்கு இன்னொரு டீ சொல்லட்டுமா? சட்டா சாய். டேய் என்னடா இது காலில் ரத்தம்? இந்த கதையெல்லாம் வேணாம், வா போகலாம். இப்போ என்ன பண்ணுறது? கிளம்பலாம், வா. ஏறுச்சுன்னு தெரியலையே. முதல்ல ஏறு போகலாம். ஏறு.